ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். உண்மையாங்க நேற்றுக்கு இந்த வீடியோவை பார்த்து கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. ஐயோ பவிமா, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப 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 பாவமாக இருந்துச்சு பவியை பார்க்குறதுக்கே. உடஞ்சி போயிருக்காங்க, ஆனாலும் ஸ்ட்ராங்காக அவங்க வந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்பவே ப்ரௌடாகவும் இருக்குது. நம்மளோட திரவியம் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் யூ ஆர் எ ஸ்ட்ராங் பிளேயர், கிரேட் கோயிங் பவி அப்படின்னு சொல்லி நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவர் மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில பிரபலங்கள்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நம்மளோட ஷமந்தா கிரண் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கூட இதயமே இல்லாத ஒரு அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது, லிமிட்டை மீறி போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணி ஸ்டே ஸ்ட்ராங் பவித்ரா ஜனனி அப்படின்னு சொல்லி அவங்களையுமே டேக் பண்ணியிருந்தாங்க. செந்தில் வந்து இணையத்துறம்ல முட்டை வந்து நம்மளோட ஷமந்தா கிரண் அவங்க மூஞ்சில் வந்து உடஞ்சிரும். அந்த சீக்வன்ஸ் எடுக்கும்போது ஓடி 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 ஒளிவாங்க நம்மளோட பவி. அந்த ஸ்மெல் பிடிக்காது, முட்டை பிடிக்காது அப்படின்ட்டு. உங்களுக்கு இதை காட்ட விரும்பினேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ தூரம் வந்து அவள் எக்கை வந்து வெறுக்கிறா அப்படின்னு பாருங்க அப்படின்ட்டு. எக் என்னவோ இவங்களோட ஃபேஸில் தான் இருக்குது, ஆனால் சுற்றி 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 ஓடுவாங்க, அவங்க மேலே கொஞ்சம் கூட பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு பயப்படுவாங்க நம்மளோட பவி எக்குனா. ஆனால் நேற்றுக்கு எபிசோடில் நம்மளோட பிக் பாஸில் முட்டையை உடச்சி 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 கொடுத்து குடிக்க சொல்கிறது, வாயில் வச்சுக்க சொல்கிறது, மூஞ்சில் பூசிக்க சொல்கிறது, தக்காளியெல்லாம் மூஞ்சிலெல்லாம் அப்பி விடுறது, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. கண்ணே கலங்கிருச்சு. நிறைய விஜய் டிவி பிரபலங்கள் நம்மளோட பவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து, அதாவது அந்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்ட்ராங்காக இரு பவி, பவர் டு யூ அப்படின்ற மாதிரியெல்லாம். ரித்திகாவுமே நோ பவி அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்மளோட பவி எப்படி பார்க்குறதுல. உண்மையிலேயேங்க எல்லாத்தையும் அவங்க தாங்கிக்கிறது வந்து அந்த ஒரு டைட்டில். அவங்க யார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்ட விரும்புகிறாங்க. கண்டிப்பாக காமிச்சிட்டு தான் வெளியில் வருவாங்கன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து ஓட்டு இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்கன்னு சொன்னது கிடையாது. எனக்கு சொல்லும்போது கூட நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், நான் ஏன்னா பிக் பாஸ் பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ப்ரொமோவை பார்த்து எனக்கு ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுச்சு. தயவு செஞ்சு பவியை வந்து ஓட் போட்டு டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தயவு செஞ்சு. என்னால் ரெக்வஸ்ட்டாக தான் சொல்ல முடியும், அதனால தான் ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். நம்மளோட வினோத் பாபு யார் சொல்லியிருந்தாலும், எங்கு படித்திருந்தாலும், உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாதது எதையும் நம்பாதே. நீ விளையாடு கபிலா, இது உன் காலம். ஓட் ஃபார் பவித்ரா ஜனனி அப்படின்னு சொல்லி நம்மளோட வினோத் பாபுவும் ஷேர் பண்ணியிருந்தார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில். இதெல்லாம் முடிச்சுட்டு பவி உடஞ்சி அழுதாங்க பாருங்க, பார்க்க முடியலைங்க. ச்சே, ரொம்ப பாவமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதயமே இல்லாத பர்சன்ஸ் தான் இந்த மாதிரியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க. எப்படி இப்படி முடியுது அப்படின்னு தெரியல.